Example 4.27 in figure triangle ABC is a circumscribing as a circle. Find the length of the BC. ஒரு சர்க்கிள் இருக்குது, அதை ஒரு டேஞ்சன்ட் மாரி இங்கே ஒரு பாயிண்ட் என்ன்ற ஒரு பாயிண்ட்டு, எம்ன்ற ஒரு பாயிண்ட்டு, எல்ன்ற ஒரு பாயிண்ட்டு. இங்கே ஒரு டேஞ்சன்ட் இப்படி வருது, இங்கே ஒரு டேஞ்சன்ட் இப்படி போகுது, இங்கே ஒரு டேஞ்சன்ட் இப்படி போகுது இல்லைங்களா. 3 டேஞ்சன்ட்டு ஜாயிண்ட் ஆகி அந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த டேஞ்சன்ட்டு தான் என்ன செய்கிறோம், இங்கே ஏ 2 டேஞ்சன்ட்டும் இங்கே ஜாயிண்ட் ஆகுதுங்களா, இது ஏன்னு கொடுக்குறோம். இந்த 2 டேஞ்சன்ட் ஜாயிண்ட் ஆச்சுன்னா இங்கே பின்னு கொடுக்குறோம், இது சின்னு கொடுக்குறோம் இந்த லைன்ஸு. ஆனால் சர்க்கிளில் எங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேஞ்சன்ட்னு சொல்கிறோம், என் எம் எல். அப்போது நம்ம பொறுத்த வரைக்கும் ஏஎன் அண்ட் ஏஎம் பாருங்கள், இது ஏ இது என், ஏஎன் அண்ட் ஏஎம் the two tangents drawn from the point A to the circle. இங்கிருந்து ஏஎன் இங்கே ஏஎம் ரெண்டுமே இதுக்கு இது ஈக்குவல், அதனால் ஏஎன் ஈக்குவல் டு ஏஎம் அப்படின்னு சர்க்கிளில் எடுக்கிறோம். therefore ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஎம். எப்படி? the tangents drawn from the same external points are equal. அப்போது இதோட இந்த பாயிண்ட்டோட எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் எது, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் மீட் ஆகுது பார்த்தீங்களா, 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏஎன் ஈக்குவல் டு ஏஎம், அதுதான் ஏஎன் ஈக்குவல் டு ஏஎம் ஈக்குவல் டு எவ்வளவு, 3 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தாச்சு. அடுத்தது என்ன செய்கிறோம், பிஎன் அண்ட் பிஎல் ஆர் த 2 டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட் பி. பியிலிருந்து என்ன செய்கிறோம், 2 டேஞ்சன்ஸ் வரைகிறாங்க. எது பிஎன் பிஎல். இப்போ பிஎன் இந்த பக்கம் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதேமாரி இது பிஎல், பிஎன் பிஎல். பிஎன் அண்ட் பிஎல் ஆர் த 2 tangents drawn from the point P. அப்போ ஃப்ரம் பியிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு ரெண்டும் போகுது. அப்போ இது ரெண்டுமே எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ், இது ரெண்டுமே என்னது ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா. சேம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு பார்த்துருக்கோம் டேஞ்சன்ட்டில் எங்கே போய் மீட் பண்ணாலும். அப்போது இந்த எல்லிருந்து போகக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட், எண்டிலிருந்து போய்க்கூடிய எக்ஸ்டர்னல் பாயிண்ட், இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நம்மளுக்கு என்ன செய்கிறோம், அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் பின்னு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பிஎன் அண்ட் பிஎல் ஆர் த 2 points drawn from the point P. ஸோ பிஎன் அண்ட் பிஎல் ஆர் போத் ஆர் ஈக்குவல். அது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிஎல் அண்ட் சிஎம். பாருங்கள், சிஎல் அண்ட் சிஎம் இது 2 ஈக்குவலாக இருக்கும், இது 2 ஈக்குவலாக இருக்கும், இது 2 ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டுக்கு முதல்ல வந்துடணும். இப்போ ஏஎம் ஈக்குவல் டு ஏஎம், பிஎன் ஈக்குவல் டு பிஎல், சிஎல் ஈக்குவல் டு சிஎம் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆர் த 2 tangents ஆர் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட் சி டு த சர்க்கிள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சிஎன் ஈக்குவல் டு சிஎம் நம்மளுக்கு தெரியும். அப்போ சிஎன் ஈக்குவல் டு சிஎம், சிஎம்ன்றது எங்கே இருக்குது, ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த எல்சி இல்லைங்களா. சிஎம் அப்படின்னு சொன்னோன்னா இதுதான் சிஎம். இந்த சிஎம் எப்படி இருக்குது, ஏசியிலேருந்து எதை எடுத்துடலாம், நம்ம அந்த ஏஎம்மை எடுத்துட்டோம்னா கிடைக்கக்கூடியது தான் என்னது, சிஎம். புரியுதுங்களா. அந்த சிஎம்ன்றது எது, சிஎம் இஸ் நத்திங் பட் ஏஎம் சப்ட்ராக்டட், அந்த ஏஎம் சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். இதில் ஏசியிலேருந்து ஏஎம் எடுத்துட்டோம்னா கிடைக்கக்கூடியதா சிஎம். அப்போது அதுதான் ஏசி மைனஸ் ஏஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏசின்றது அங்கே கொடுத்துருக்கிற டயக்ராம் படி பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது, மொத்தமாக 9 கொடுத்துருக்காங்க. அந்த 9லேருந்து இந்த பார்ட்டை, இது நம்மளுக்கு தெரியாதுன்ட்டு இல்லை, முதலே பார்த்தோம் ஏஎம் ஈக்குவல் டு ஏஎன். அப்போ இது 3னா இது 3. அப்போ 9லேருந்து நம்மளுக்கு 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இது எவ்வளவா கிடைக்கும், 6. அதாவது சிஎல் சிஎம் ரெண்டுமே எவ்வளவு, 6 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சிஎல் ஈக்குவல் டு 6 அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். பிசி ஈக்குவல் டு, பிசி அப்படின்னு சொல்லும்போது எது பிசி, பியிலேருந்து இந்த சி வரைக்கும் வரும்போது பிசியில் எதெல்லாம் வருது, பிஎல். இங்கே பாருங்கள், பிசின்னு சொல்லும்போது இதை தான் பிசின்னு சொல்கிறோம் நம்ம இல்லைங்களா, பிசின்னு சொல்கிறோம். அதில் பிஎல் ப்ளஸ் எல்சி, அதாவது சிஎல், பிஎல் அண்ட் சிஎல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது பிசி வந்து ஆல்ரெடி இப்போ இந்த பார்ட்டுக்கு இந்த பார்ட்டு ஈக்குவல் சொல்கிறோம் இல்லைங்களா. பிஎன் இஸ் ஈக்குவல் டு பிஎல்னு சொல்கிறோம். அப்போ இது 4னா இது எவ்வளோவா இருக்கும், இதுவும் 4ஆக தான் இருக்கும் இல்லைங்களா.
இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து சிஎம் வந்து 6 அப்படின்னம்னா இது எவ்வளோவா இருக்கும், இதுவும் 6ஆக தான் இருக்கும். அப்போது பிசி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிஎல் ப்ளஸ் சிஎல். அப்போ பிஎல் வந்து 4, சிஎல் வந்து எவ்வளவு 6. அப்போ 4 + 6 நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு 10 இல்லைங்களா. அந்த 10 தான் நம்மளுக்கு லென்த் ஆஃப் த என்னது பிசி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்குறோம். புரியுது இல்லைங்களா. பிஎல் ப்ளஸ் சிஎல் ஈக்குவல் டு 10, அதான் லென்த் ஆஃப் த பிசி அதுதான் கேட்டிருக்காங்க. சம்பளம் அதுதான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பிசி. அப்போ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பிசி எவ்வளோ வருது நம்மளுக்கு, பிஎல் ப்ளஸ் சிஎல். அப்போ இது 6, இது 4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 10 அப்படின்னு நம்ம போட்டுறோம். புரியுது இல்லைங்களா. புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இது 2 மார்க்ஸ் சம்ஸில் கேட்கக்கூடிய சம்ஸ். ஓகேங்களா. அதனால் அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.